ப்ளூ விசஸ் எல்லோ, அதாவது இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா, ரோக்கோ பேக் அப்படி இப்படின்னு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்தோனி ரோஹித் சர்மாவை முடிச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்டே அவர் அவுட் ஆனாரு. ரொம்ப ஸ்லோவா விளையாட ஆரம்பிச்சாரு. நான் ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரே ஃபோர் தான் அடிச்சாரு. நம்ம கோலி வந்தாரு. ஸ்டெடியன் ஸ்டாண்டா நின்று கேமை கொஞ்சம் முடிச்சு விடுவாருன்னு பார்த்தா நான் அவரை முடிச்சு விட்டாங்க. கீழே நீ எங்கேயே போய் எப்படி செல்லு மட்டத்தின் உச்ச கத்தாங்க. கேட்டா கமாண்டர்ஸ் கேட்டா அன்லக்கின்றான். அந்த டயர்டு பணா டீம்ல இருக்கக்கூடாது. கேப்டன்சி வேற. இன்னைக்கு இவரும் ஷேயா சைரும் ரொம்ப விளையாடல. ஜஸ்டிஸ் தான் வாங்கி கொடுத்து ஸ்ரேயா சார். நான் செஞ்சுட்டேன்ல. சரி நெக்ஸ்ட் கேம்ல விளையாடுறான்னு பார்ப்போம். அப்புறம் அந்த மழை வந்து அட்ராசிட்டி பண்ணுச்சு. நாம மழை அவளை ஆட்டத்தை போட்டுச்சு. 26 ஓவர்னு மாத்தினாங்க டீல்ஸ் மஸ்டர்ல. நம்ம கிளாஸ் ராகுல் வந்து கொஞ்சம் டீமை காப்பாற்றி விட்டாரு. ஃபர்ஸ்டே அவங்க பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்தாரு. நம்ம ஹர்ஷித் சிங் நம்ம அக்ஷர் பட்டேல ஒன்று எடுத்தாரு. அப்புறம் ஜாஷ் பிலிப் நல்லா விளையாடினாரு. ஒரு யங் டேலண்டட். இவர் கண்டிப்பா ஃபியூச்சரா இருப்பாரு. மிச்சல் மாஷ் செம்மையா கேப்டன் நாக்ஸை காட்டினாரு. இல்ல இதை பார்த்து கத்துக்கூடாடே. அப்படியே டீமுக்கே வேணாங்க. தகரடப்பா மாதிரி போடுறாரு. ஒரு ஒரிஜினல் தெரியா தகரடப்பான்னு மாத்திரலாம். ஆனா கம்பீரம் அவன குழந்தையாங்க. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அவர் சொன்னது உண்மைதான். குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. டாஸா போடுது. என்கிட்ட பர்லிங் கொடுத்துற நானே விக்கெட் எடுப்பேன்டா. நீ என்னடா போடுற போராடி தீபாவளின்னு ரொம்ப வாய விட்டேன். சரிங்க, நீங்க தீபாவளி சேஃபா கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி.